சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ பார்த்த கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் விட்டு போனது கொஞ்சம் காமிக்காததெல்லாம் காமிக்க போகிறேன். நாங்கள் அதே மாதிரி ட்ரீம் ஜேர்னி டிஜேயில் இந்த வேண்டர் உமன்ஸ்ன்ற உமன்ஸ் ஒன்லி குரூப் ட்ரிப்பில் நாங்கள் லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். திண்டுக்கல்லில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து குரங்கணி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி தான் இது. இது அழகான ஊர். இந்த ஊரில் அழகான பாட்டி, அவங்களுக்கு வயசு தெரியல, ஆனால் அவங்க சுகர் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றதில்ல, கண்ணு நல்லா தெரியுதுன்னாங்க. நம்ம போனால் நல்லா போனாங்க. அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சன்செட் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அழகான கேம்ப் ஃபயர் செட்டப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேம்ப் ஃபயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் டென்ட்டு ஸ்டே பண்ணியிருந்த இடம் நல்லாயிருக்கு. கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு டின்னர் கொடுக்குற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேம்ப் ஃபயருக்கு எவ்வளோ பெரிய விறகு எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்போ சம்மருன்றதுனால, வின்டர்னால் நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் தேவைப்படும். சம்மருன்றதுனால அந்த ஹீட் கிட்டே போகாமல் எல்லோரும் கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த டென்ட்டு. எப்போவுமே இந்த டென்ட்டு ஸ்டேன்றது பார்த்திங்கன்னா ஊரோட அவுட்டரில் ஒரு தனியாக ஒரு இடம் எடுத்து அதில் வந்து கவர்டு ஏரியாவில் டென்ட்டு ஸ்டே போட்டிருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திண்டுக்கல் கேங் ஃபுல்லாமே செம்ம எனர்ஜெட்டிக்காக நாங்கள் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கேம்ப் ஃபயரில் நெருப்பு பற்ற வச்சிட்டாங்க. நெருப்பு பற்ற வச்சோடனே சென்னை கேங்கும் எங்கள் கூட, சென்னையிலேருந்து ஒரு கேங் பஸ்ஸில் வந்தாங்க, ஒரு கேங் இந்த மாதிரி மினி வேனில் வந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சிலர் டான்ஸ் ஆடுறவங்களாம் இருந்தாங்க, ஒரு சிலர் பார்த்துட்டு வந்தாங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அன்றைக்கி நைட்டே சூப்பராக இருந்துச்சு. டிஜேவோட இந்த கேம்ப் ஃபயர் செட்டிங்கோட நம்ம லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறக்கிறதுக்கு. எல்லாருமே கேட்பாங்க, நீ அடிக்கடி வந்து ட்ரிப்பு போறியேன்ட்டு. நம்மளுக்கு இந்த ட்ரிப்பு மாதிரி ஒரு பெஸ்ட் மெடிசன் கிடையாது. அதுவும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸு தெரியாதவங்களோட போகும்போது நம்ம லைஃப்பில் நிறைய கற்றுக்குறோம். உங்ககிட்ட ஒரு இடத்துக்கு போகும்போது தான் 4 பேரை பார்க்கும்போது தான் 4 புது புது விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ட்ரிப்பும் எனக்கு வந்து ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. யாரோ நண்பன் என்று யூடியூப்ல சிக்கன் பீஸ் இல்ல, எங்க சிக்கன் பீஸ், பன்னீரை பார்த்து நானே பயந்துட்டேன். ஏன் தான் இப்படி பயமுறுத்துறாங்களோ. கேம்ப் ஃபயர் முடிஞ்சவொடனே எங்களுக்கு அந்த கேம்ப் சைட்டில் டென்ட் ஸ்டே சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இருந்தது. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. சப்பாத்தி, அப்புறம் புலாவு, தால் இருந்துச்சு, பருப்பு, அடுத்தது பன்னீர் இருந்துச்சு, சிக்கன், நான்வெஜ்ஜுக்கு சிக்கன் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கேம்ப் ஃபயரில் வந்து இந்த மாதிரி கிராக்கர்ஸ் எல்லாம் வச்சாங்க, ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சாங்க. இதுவும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் டின்னரையும் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணாங்க. ஒரு பொண்ணுக்கு பர்த்டேன்ட்டு சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணாங்க. அதை வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் உள்ள ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இது வச்சு. ஸோ எங்களோட வைப் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூனோ கார்ட்ஸ் விளையாடி, கேரம் போர்ட்ஸ்லாம் விளையாடி நைட்டு ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் வந்து நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் தூங்க போயிட்டேன். நம்ம ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ நம்ம என்ஜாய்மெண்ட் முக்கியமோ அந்த அளவுக்கு தூக்கம் முக்கியம். அப்போ தான் நெக்ஸ்ட் டே நம்மளால் இது பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் டே சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வேறு கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க, 3 மணிக்கு எழுந்திரிக்கணுன்ட்டு. ஸோ எல்லா கேர்ள்ஸும் நல்லா ஃபன் பண்ணிட்டாங்க. இதுதான் பாருங்கள் அந்த இரவில் டென்ட்டு ஸ்டே, எங்களுக்கு நைட் டென்ட்டு ஸ்டே. இந்த மாதிரி டென்ட் ஸ்டே வந்து தனியாக டென்ட்டில் ஸ்டே பண்ணிக்கோங்க. நாம் கொஞ்சம் இருட்டில் அந்த பூச்சி ஏதாவது வருமோ நினச்சி பயப்பட்டோம், ஆனால் வரலை. என்னோட 2-3 பேர் சேர்ந்து தங்கியிருந்தாங்க. 2 பேர் சேர்ந்து நாங்கள் மொத்தம் 3 பேர் தங்கியிருந்தோம். இதுதான் என்னோடய டென்ட்டு. ஏர்லி மார்னிங் 3:30லேருந்து எழுப்பி விட்டாங்க, வேக்கப் கால் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு, ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு, ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு இந்த ஜீப்பில் போயிட்டோம். ஜீப் சஃபாரி. இங்கே எங்கள் கேம்ப் சைட்லேயே ஜீப் இருந்துச்சு. இதுதான் வந்து சன்ரைஸ் பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ரோடு ஜீப் சஃபாரியாக இருந்துச்சு. வியூ பாருங்கள். காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த இடத்த விட்டு. கரெக்டாக 6:30 மணிக்கு தான் சன்ரைஸ் ஆச்சு. சன்ரைஸ் வீடியோ நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த பயணங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 1000 பிளேஸ் நம்ம மனசில் போகலான்னு நினைப்போம், ஆனால் நினைக்கிற பிளேஸ் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் கிடைக்கிற பிளேஸை எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் நானும் இதே மாதிரி எந்த பிளேஸ் கிடைக்குதோ, இந்த மாதிரி எங்கே உமன்ஸ் ட்ரிப்பு போடுறாங்களோ, குரூப் ட்ரிப் போடுறாங்களோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறது. நம்மளே தனியாக போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு போனால் இன்னும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு ஃப்ரெண்ட்ஸு அது எல்லாமே அமையணும். ப்ளஸ் யாராவது ஒரு ஆர்கனைசர் தேவை. நம்ம ஆர்கனைஸ் பண்ணலான்னாலும், நம்ம என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணாலும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்காது. எதுலையாவது ஒன்றுத்தில் குறை கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி குரூப் ட்ரிப்பாக சோலோ ட்ராவலராக போய்டுறது.
இந்த மாதிரி போகிறதுல வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம ட்ரிப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம், நம்ம ஃபுல்லாக இது பண்ணலாம், நம்மளுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. நம்ம ஏறி உட்காந்தோமா அந்த பஸ்ஸில் இறங்குற வரைக்கும் வைப் பண்ணிகிட்டே வரலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம். அது ஒரு நல்ல மெமரிஸு. இந்த சன்ரைஸ் இடத்துல பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, ஃபோட்டோவே எடுக்க முடியல. ஸோ எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்துகிட்டு சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி சன்ரைஸ் வராதுன்னு தான் நினச்சோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 6:31க்கு கரெக்டாக சன்ரைஸ் வந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப்பு போகணும், இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணால் 2-3 விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பாடி ஃபிட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த இடம் கிடைக்குதோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கணும். நாங்கள் தங்கியிருந்த கேம்ப் சைட்லலாம் பார்த்திங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம்ஸு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் வந்து அந்த வெதர் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் வந்த சைட் சீயிங்கை முக்கியமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்ததை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிட்டாக இருக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துக்கும் நம்ம வாக் பண்ணிவிட்டு சில டைம் ட்ரெக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இது முடிச்சுட்டு வந்தோடனே நாங்கள் சன்ரைஸை பார்த்துட்டு வந்தோடனே நாங்கள் அந்த ஜாகுவார் ராக் போனோம். அது லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது டீ எஸ்டேட்டுக்கு போயிருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக டீ எஸ்டேட்டில் இந்த குலுக்குமலை ஃபுல்லாமே மலை சுற்றி டீ எஸ்டேட் தான். இந்த அக்கா சொல்கிறாங்க பாருங்கள் 58 இயர்ஸ் ஆகுது இந்த அக்காவுக்கு. சாரி 56 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு. இந்த 4 இயர்ஸ் இருக்குது எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அவங்களுக்கு எல்லாமே தராங்க, சேல்ரி எல்லாமே. அந்த இலை வந்து மேலே இருக்க இலையை மட்டும் பிரிக்கணுமா, அவங்க கட் பண்ணுறாங்க பாருங்கள். கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணால் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு நாள் வேலையை நிறுத்திடுவாங்களாம். அதனால் அதை இதெல்லாம் சேவ் பண்ணி கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் வச்சு கொட்டி அதுலேருந்து பிரிக்கிறாங்க. பெரிய இலை கண்டிப்பாக போடக்கூடாது, மேலே இருக்க கொழுந்து மட்டும்தான் போடணுன்னாங்க. இந்த மாதிரி டீ எஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை பார்க்குறதே ஒரு தனி அனுபவம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கேம்ப் சைட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த டீட்டெயிலில் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் காமிச்சேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ஃபுட்ஸ் தான் தந்தாங்க. நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ தந்தாங்க. வடை, இட்லி, கல் தோசை, அப்புறம் சட்னி, சாம்பார் எல்லாமே தந்தாங்க. இந்த ஃபுட் டேஸ்ட்டும் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருந்துச்சு. இதுவும் சொல்கிறதுக்கு நம்ம சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா தான் எல்லாமே. அவங்க டென்ட் ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீம் ஜர்னின்னு வந்து நம்மளுக்கு நல்லாவே தான் பண்ணி கொடுத்தாங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. 3 சின்ன பசங்க தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உமன்ஸ் ட்ரிப்புக்கு நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒன்று. நாங்கள் தங்கியிருந்த டென்ட்டை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது உள்ள டென்ட்டுக்கு வெளியில் என்னோடய டென்ட் மேட் வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டுருக்காங்க. டென்ட்டுக்குள்ளே நாங்கள் 3 பேர் ஸ்டே பண்ணோம். இந்த டென்ட்டுக்குள்ளே 3 இடம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் 3 பில்லோ வச்சுட்டு. ஆனால் எனக்கு சத்தியமாக படுத்தது தான் தெரிஞ்சிச்சு. 12 o'clock கிட்ட கண்ணு சொருகிச்சு. அப்படியே 3 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. அடுத்தது மற்ற டென்ட்டில் இருந்தவங்க எல்லாமே டென்ட்டை வெக்கேட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் டென்ட்டு வெக்கேட் பண்ணுற டைமில் நான் எடுத்தேன். ஒரு 11 o'clock பக்கம் ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிட்டோம் டென்ட்டுலேருந்து வெளியில் வந்துட்டோம். அப்புறம் தான் ஜிப்லைன் போனோம். ஜிப்லைன் போகும்போது நான் ஏற்கனவே ஒரு டைம் போனாலும் எனக்கு வந்து இந்த டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அந்த ஸ்டீப் ஏறும்போது கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. கேட்டால் அது அட்வென்ச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் போகும்போது ஹிட் ஆகி தலை பயங்கர வலி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த ஜாகுவார் ராக்கு. இந்த வீடியோ கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பெண்.